வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் பைத்தானில் இருக்கக்கூடிய ஃபார் லூப் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பைத்தானோட ஃபார் லூப் எப்படிலாம் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபார் லூப் டாட் py அப்படிங்கிற நேமில் வந்து சேவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் அப்படிங்கிறது ஸோ எந்த வேல்யூவில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இன் ரேஞ்ச் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ஃபார் லூப்புக்கான சின்டாக்ஸ். ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்றோம். ஸோ பிரிண்ட்டு அப்படிங்கிற நேமில் நான் வந்து ஐ அப்படிங்கிறத அசைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜில் நம்ம பார்த்தோன்னா எங்கே ஸ்டார்ட் ஆகணும் எங்கே எண்ட் ஆகணும் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். பொதுவாக ஃபார் லூப் அப்படிங்கிறது இந்த லூப்பிங் அப்படிங்கிறதுலே ஒரே வேலையை திரும்ப திரும்ப பண்ணுறது, எத்தனை தடவை அந்த வேலையை பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ ஜாவா டுடோரியல்லையுமே நம்ம இந்த லூப்பிங்கிறது பேசியிருந்தோம். ஸோ அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணணும், கண்டிஷன் செக் பண்ணணும், இன்க்ரிமெண்ட்டாக டிக்ரிமெண்ட்டான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து சிம்பிளாக நம்ம கொடுத்துடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 5 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். அப்படிங்கிறது என்னென்னா மீனிங் என்னென்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து அதாவது ஸ்டார்டிங் பொசிஷன் டிஃபால்ட்டாக 0 தான். அப் டு எது வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 4 வரைக்கும் போகும். அதாவது 5க்கு முன்னாடி வரைக்கும். அதுதான் நமக்கு வந்து கண்டிஷன். ஸ்டார்டிங் டிஃபால்ட் 0, அதாவது கண்டிஷன் வந்து 5க்கு முன்னாடி வரைக்கும். அதாவது என்னென்னா i less than 5 அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஐயோட வேல்யூ எதில் ஸ்டார்ட் ஆகும்னா 0ல் ஸ்டார்ட் ஆகும். ஐ எது வரைக்கும் போகும்னா i less than 4 வரைக்கும் போகும். ஒவ்வொரு டைமும் வந்து என்ன ஆகும்னா i++ அப்படிங்கிற மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் எப்படி நேரடியாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா i 0ன்னு ஸ்டார்ட் ஆகும், i less than 5 வரைக்கும் போகும். ஒவ்வொரு டைமும் ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இதுதான் நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இன்டைரக்ட் மீனிங். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் இங்கே வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ லூப்பிங்கில் ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைத்தான் ஃபார் லூப் அப்படிங்கிற இதை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ 0லேருந்து நமக்கு வந்து 4 அப்படிங்கிறது வரைக்கும் வந்திருக்கு. சரி தானே? ஸோ எப்படி நம்ம கொடுக்கலாம்? ஓகே, அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எனக்கு வந்து ஐ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக என்ன பண்ணிடலாம், ஐ யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் 1லேருந்தே நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் 1,5 அப்படின்னு கொடுத்தேன்னா 1லேருந்து 4 வரைக்கும் நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். 1 2 4 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். சரி, ஓகே, நான் இப்போ வந்து 1லேருந்து 10 வரைக்கும் நான் பிரிண்ட் ஆகணும். ஆனால் வந்து எனக்கு என்ன ஆகணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது என்னன்னா 2 ஸ்டெப்பு தள்ளி பிரிண்ட் ஆகணும். அதாவது 1 + 2னா 3 3 + 5 அந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஸ்டெப் அப்படிங்கிறது கொடுத்துடலாம். அதாவது என்னென்னா அதோட 2 ஸ்டெப் தள்ளி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து கம்பைல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 1 அதோட 2 ஸ்டெப் தள்ளோம்னா 3ன்னு வரும். 3 + 2 பண்ணோன்னா 5ன்னு வரும். 5 + 2 வந்து 7. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டெப் தள்ளி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த 2 அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்த்தது ஃபார்வர்ட் டைரெக்ஷன், அதாவது என்னது இன்க்ரிமெண்ட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. இப்போ சப்போஸ் எனக்கு வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில் வேணும், அதாவது எனக்கு என்ன ஆகணும் 5லேருந்து 0 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் 5லேருந்து 0 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன மீனிங்னா இங்கே 0 அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாது, -1 அப்படிங்கிறது கொடுக்கணும். இப்போ -1க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 0 இருக்கும். ஒவ்வொரு டைமும் 1 குறைஞ்சிக்கிட்டே வரணும் அப்படிங்கிறதுனால இங்கே ஸ்டெப்பில் -1 நீங்கள் கொடுத்துருங்க. இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 4 3 2 1 0 வரைக்கும் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல -1 கொடுத்துருக்கேன், அதனால் 0ங்கிறது கிடச்சிருக்கு. இங்கே வந்து 0ன்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னா 1 வரைக்கும் தான் வரும். நமக்கு ரிசல்ட் வந்து இது வரைக்கும் போகாது, 0 வரைக்கும் போகாது. ஸோ இது வந்து ஸ்டெப்பு ரிவர்ஸ் டைரெக்ஷன். உங்களுக்கு ரிவர்ஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், -1 அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ இது வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷன், ரிவர்ஸ் டைரெக்ஷனில் ஃபார் லூப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறது. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து பைத்தானில் பயன்படுத்துகிறோம். ஸோ அங்கே வேறு லாங்குவேஜில் இருக்கிற மாதிரி நேரடியாக i = 0, i less than 5, i++ அப்படிங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து கொஞ்சம் இன்டெரக்டாக இதில் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ஒயில் லூப் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி விவாதிக்கலாம். நன்றி நண்பர்களே.